ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபோலாம் ரன்னே சம்பவம் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும். இன்னும் கரெக்டாக ஒரு 3வது நாளில், இன்னையிலேருந்து 3வது நாளில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பெங்களூரில் 10K ஈவெண்ட் இருக்குது. இன்னையோட பேக் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோட ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஒர்க் அவுட் அப்படி என்னடா பெருசாக போட்டேன் அப்படின்னா, இந்த வாரம் எதுவுமே பெருசாக எதுவும் கிடையாது. இன்டென்சிட்டியை ஃபுல்லாமே குறைச்சாச்சு. இன்றைக்கி கடைசியாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஈஸி ரன்னாக ஓடினேன். ஈஸி ரன் எப்படின்னா ஜோன் 2ல் ஓடிருக்கேன். ஜோன் 1, 2, 3, 4, 5 வரையும் இருக்குது. அது வந்து ஜோன் 2ன்றது ஒரு செட் ஆஃப் ஹார்ட் ரேட் வச்சுருக்காங்க. ஜோன் 3க்கு ஒரு ஹார்ட் ரேட் இருக்குது, ஜோன் 4க்கு ஒரு ஹார்ட் ரேட் இருக்குது, ஜோன் 5னா மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். இப்போ ஒருத்தனோட ஒரு பர்சனோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 220 மைனஸ் அவங்க ஏஜ். இப்போ என்னோட ஏஜ் வந்து ஒரு 30 வச்சுக்கிறோம், 32 33 ஆகுது. இதை சொல்கிறேன் இந்த ஒரு கால்குலேஷனுக்கு. 220 மைனஸ் 30 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 190 தான் என்னோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் இருக்கும் எனக்கு. ஆனால் 193 வரையும் அன்றைக்கி புஷ் பண்ணதில் போச்சு. இப்போ இதே ஸ்பீட் ரன்ஸ், அதாவது 1000 ஸ்பீடாக ஓடுறேன், 400 ஸ்பீடாக ஓடுறேன்ற பட்சத்தில் 195 கூட தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஹார்ட் ரேட்டோட ஒரு பேசிக்கு. 120க்கு ஜோன் 2க்கு என்ன ஹார்ட் ரேட் இருக்கணும் அப்படின்னு அட்வைசபிள் பார்த்தீங்க அப்படின்னா 120 வரையும் சொல்கிறாங்க. 120, 130 அது வரையும் சொல்கிறாங்க. ஜோன் 3க்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 130 to 140, ஜோன் 4க்கு வந்து 140 to 150, 160, ஜோன் 5க்கு வந்து 170 to 180, 190 அந்த இது வரையும் போகுது. எனக்கு வந்து நார்மலாகவே, அதாவது இன்றைக்கி ஜோன் 2ல் ஓடுற இல்லை, இதோட மினிமம் ஹார்ட் ரேட்டே வந்து 150 இருக்குது. 130ல் ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் 140, 150 அப்படி போச்சு, அப்புறம் 170 வரையும் போச்சு. ஒரு இடத்துல மட்டும் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, ஸ்லோப்பில் தான், இன்றைக்கி பிரிட்ஜில் தான் ஏறி இறங்கினேன். இப்போ பெங்களூரில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்லையோ என்னமோ 5 கிலோமீட்டர்லையோ இருங்க பார்க்குறேன். கரெக்டாக 3.75 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதோட எலிவேஷன் வந்து 196 மீட்ரு கெயின், 183 மீட்ரு டவுனு. சரியா? இப்போ எங்களோட பிரிட்ஜு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ எலிவேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலிவேஷன்னா மேலே ஏறி இறங்குறது. சரியா? இதைத்தான் சொல்ல வரேன். இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறது ஒரே பிரிட்ஜ் தான். அதோட லென்த் வந்து 900 மீட்ரு, 450 மீட்ரு அப்பு, 450 மீட்ரு டவுன் அந்த இதில் வரும். எனக்கு எவ்வளோ எலிவேஷன் கெயின் கிடச்சிருக்குன்னா, கெயின் 58 மீட்ரு மேலே, கீழே 49 மீட்ரு வந்திருக்கு. இது மாதிரி நான் ரெப்பிட்டேஷன் பண்ண எனக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மேலே ஏறி இறங்கினேன். எதுக்கு அப்படின்னா 3.75 கிலோமீட்டருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6.75 கிலோமீட்டர், 3.75 to 4.75, 5.75, 6.7, 3 கிலோமீட்டர் வந்து எலிவேஷன்லேயே போகுது. கிட்டத்தட்ட 196 மீட்ரு. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இந்த வாரம் நான் அலர்கோயில் வேறு போகணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அப்புறம் இன்னொரு ஆள்கிட்டையும் கேட்டேன். இந்த வாரம் வேணாம், ஓவர் ஒர்க் அவுட் பண்ணாத, இந்த வாரம் ஃபுல்லாகவே கூல் டவுன் பண்ணிடு, உடம்ப ஃபுல் பவரையும் சேவ் பண்ணி 10 கிலோமீட்டரில் போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த எலிவேஷனில் வந்து அலர்கோயிலில் போய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. ஓவர்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இங்கே அடிவாகும் அப்படின்றதுனால. ஏன்னா ஒரு வாரம் ஸ்டார்டிங்கில் கிராஃப் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படியே ஸ்டார்ட் பண்ணி எண்டில் போய் முடிக்கணும், கடைசியில் போய் முடிக்கணும். இப்படி போய் இப்படி இறங்கணுமே தவிர்த்து, நம்ம ஸ்டார்டிங்லேயே இப்படி போய் அப்புறம் இந்த பீக்கை தொட்டுட்டோம், செவ்வாய் புதன் வியாழன்லேயே இந்த பீக்கை தொட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்காது. இதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்காது. ஸோ அப்படியே சடனாக இறங்கிடும். அதை தான் சொல்ல வரேன் நான். அதுக்காக வந்து முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணேன். திங்கக்கிழமை ரொம்பலாம் ஓடலை, செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப புஷ் பண்ணலை. நேற்று வந்து 3000 வந்து 13 நிமிஷத்தில் ஓடணும்னு பார்த்தேன். அதுவுமே ஒரு 25 செகண்ட் லேக்காக தான் ஆச்சு. மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டு தொட்டுருச்சு அதுவுமே. அப்புறம் இன்றைக்கி ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ். அதாவது ஏரோபிக் அப்படின்னா நம்ம மூச்சை முழுசாக உள்ளக்க வாங்கி ஆக்சிஜனை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணி ஃபுல்லாக வெளியில் விடுறது தான் ஏரோபிக். அது அந்த எக்ஸசைஸ், அந்த ரன்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேசிக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா வெறுமனே மூக்கில் மட்டுமே மூச்சு விட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்டெடியாக ஓடுறது. அந்த ஸ்பீடில் ஓட சொன்னால் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அப்படியே ஸ்லோ அதே ஸ்பீடில் ஓடிட்டு சேம் எனர்ஜிலே நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கலாம். சரியா? அதுதான் வந்து ஜோன் 2 லெவல் ரன்னிங்கு, ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்கிறது. இப்போதைக்கு ஜோன் 2 மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதை மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுக்கடுத்து ஜோன் 3, ஜோன் 4, தெர்ஷோல்னா என்ன, ஏனோரோபிக்னா என்ன, ஏரோபிக் பவர்ன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே நான் என்ன ஸ்டடி பண்ணுறேன்னா அதை அப்படியே உங்களுக்கு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதை நீங்களும் அப்படியே ஸ்டடி பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து ப்ரோஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சாலாம் நிறைய பேர் இருப்பீங்க. தெரிஞ்சிச்சு இதில் நான் ஏதாச்சும் ஒரு தெரியாத விஷயங்கள் சொல்கிறேன், இல்லை ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட்லேயே சொல்லிகிட்டே வாங்க. நம்ம அப்படியே சேர்ந்து எல்லாருமே ஒரு லேர்ன் பண்ணுறது தான். எல்லாத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ரன்னிங்கை வந்து கொண்டு போகிறதுன்றது ரொம்ப புதுசு.
சரியா? ஸோ எல்லோரும் சேர்ந்து கற்றுக்குருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு ஒர்க் அவுட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நான் கிளம்பி போகிறதான். இன்றைக்கி நைட்டு பஸ் ஏறுறேன். காலையில் போய் ஃப்ரெண்ட் ரூமில் இறங்கிட்டு ஃப்ரெண்ட் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக போய் பிப் கலெக்ஷன் பண்ணிவிட்டு அதை ஒரு vlog மாதிரி எடுத்துகிட்டு, ஏன்னா அன்றைக்கி நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடிஞ்சால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் பார்க்கணுன்னு சொன்னாங்க. முடிஞ்சால் அவங்களையும் பார்த்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படி 26ஆம் தேதி காலையில் இருந்து சாயந்தரம் வரையும் மேக்ஸிமம் சும்மாவே இருக்கணும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக ஒரு 7-8 மணிக்குள்ளெல்லாம் படுத்துடணும். படுத்துட்டோம்னா தான் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா ஃப்ரெஷ்அப் ஆகி பாத்ரூம் போயிட்டு வயிறை க்ளீன் பண்ணிவிட்டு 4 மணிக்கு ஆட்டோவை பிடிச்சி நான் பெங்களூரில் என்ன ஈவெண்ட்டு எந்த பிளேஸில் நடக்குதோ அந்த பிளேஸுக்கு வந்து 4 மணிலேருந்து 6 மணி 6:25 வரையும் நான் சும்மா தான் இருக்கணும். அந்த கூட்டத்தில் இருந்துட்டு வாமப்பு அந்த இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது வரையும் எனர்ஜி லாஸ் பண்ணாமல் நம்ம மாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கணும். அப்புறமாட்டிக்கு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக 6:25க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6:07:15 7:10க்கு நான் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். நான் 45 நிமிஷம் டார்கெட் பண்ணேன்னா, ஒருவேளை 2 நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஒரே தோத்தா, என்னோட பர்சனல் பெஸ்ட்டில் தோத்தா ஒரு 2 நிமிஷம் லேக் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிரச்சனையாகும். பார்ப்போம். 7:10க்குலாம் முடிச்சிடுவேன். 7:10க்கு முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்னா அங்கே இருக்கிற மனுஷங்களை போய் எலைட் ரன்னர்ஸ்லாம் வராங்களாம், அவங்களெல்லாம் பார்த்துட்டு, ஃபாரினர்ஸ்லாம் வராங்களாம், அவங்களெல்லாம் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பாய் பார்க்குறது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பெங்களூரை கடைசியாக ஒரு கும்பிடு போட்டு கிளம்ப வேண்டியதுதான். நாளைக்கு பெங்களூரில் போய் ரீச் ஆகிட்டு பிப் கலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.